நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய காணொளி. உழைப்பின் வழியே உயர்வின் வழி, கனவின் விதையே வெற்றியின் கனி. இந்த நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை கட்டியமைத்து தொழில்துறையில் முன்னேறி புதுமையின் பிம்பமாக விளங்கும் நம் சிறப்பு விருந்தினர் தன்னம்பிக்கையும் தொண்டுணர்வும் நிறைந்த ஒரு சிறந்த மனிதர். கோவையில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே வாகனங்களின் மீது ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அந்த ஆர்வமே அவரை அமெரிக்காவின் லின்காயின் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் துறையில் முதுநிலை பட்டம் பெறச் செய்தது. 1970ஆம் ஆண்டு வெறும் 3 பணியாளர்களுடன் தொடங்கிய சிறிய நிறுவனம் இன்று 9 பெரும் நிறுவனங்களாக விரிந்துள்ளது. அதுவே உலகளவில் பெருமை பெற்ற ரூட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இன்று 4000த்திற்கும் மேற்பட்டோர் அவரது தலைமையில் பணியாற்றி ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், விமான பாகங்கள், மருத்துவ உபகரணங்கள் போன்ற பல துறைகளில் உலகின் முன்னணி நிறுவனமாக வளர்த்தெடுத்துள்ளார். பெரிதாய் நினை, சிறியதாய் தொடங்கு, தன்னம்பிக்கையோடு செயல்படு, வெற்றி நிச்சயம். இந்த வரியை வாழ்க்கையில் நிஜமாக்கியவர். அவரது உழைப்பிற்காக உத்யோக் ஸ்ரீ அவார்ட், ஜெம் ஆஃப் இந்தியா, பாரத் ஜோதி அவார்ட், ரோட்டரி பினாக்கல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட் உள்ளிட்ட பல தேசிய பன்னாட்டு விருதுகள் அவரை பெருமைப்படுத்துகின்றன. தொழில் முனைவோடு மட்டுமல்லாமல் கல்வி, யோகா மற்றும் நலவாழ்விலும் பங்களித்து வருகிறார். சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளியின் நிர்வாக அறக்கட்டளை தலைவராகவும், இன்டகிரல் யோகா இன்ஸ்டிடியூட் மற்றும் ஆர்கே நேச்சர் கேர் ஹோம் வழியாக ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தலைவர் என்பது பதவி அல்ல, பிறருக்கு ஊக்கமாய் விளங்கும் ஒளிவிளக்கே உண்மையான தலைமை என்ற வாக்கியத்திற்கு உயிர் தந்தவர் நம் சிறப்பு விருந்தினர். இன்று நம்மிடையே வருகை தந்துள்ள தொழில்துறையின் தியாக யோகி, சமூகத்தின் ஒளிவிளக்கு, ரூட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவன தலைவர், சாத்தந்தை குளத்தைச் சேர்ந்த திரு கே ராமசாமி அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. நமது சிறப்பு விருந்தினரை கௌரவம் செய்ய கிட்கோவின் டைரக்டர் சாத்தந்தை கூட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவருடன் உடனிருக்குமாறு கிட்கோவின் உறுப்பினர்களையும் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெருமதிப்புக்குரிய கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களே, ஸ்கை சுந்தரராஜன் அவர்களே, டாக்டர் பழனிசாமி பெரியசாமி அவர்களே, ராஜ்குமார் ராமசாமி அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண சொன்னாங்க. நீங்கள் இங்கெல்லாம் டெக்ஸ்டைல் டவுன், எனக்கு டெக்ஸ்டைலுக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். நான் சொன்னேன் பாலசுப்ரமணியம் அவங்ககிட்ட, எனக்கு இதுக்கு சம்மந்தமில்லாத தொழிலாக இருக்குது, நான் என்ன அட்வைஸ் பண்ணுறது என்ற ஷேர் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்டாக இருக்கும்னு கேட்டேன். அவர் இல்லைங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், மேபி இட் வில் பி யூஸ்ஃபுல்னாரு. அதனால் நான் இங்கே நிற்கிறேங்க. டெக்ஸ்டைலை பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாதுங்க ஃபஸ்ட்டு. அதனால் நான் அதை பற்றி டச் பண்ண விரும்பலைங்க. ஆனால் ஒன்று வெரி கிளியர் ஃப்ரம் அவர் பெஸ்ட் ராமசாமி சன்னு சொன்னது மாதிரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அன்லிமிட்டட், சேலஞ்சஸ் இல்லாத தொழிலே கிடையாது. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரிங்க. அதனால் இது கன்சியூமபிள் இண்டஸ்ட்ரி. அதனால் கண்டினியூஸாக குரோ ஆகும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம காட்டனில் இருக்கிறோம், மோர் சிந்தட்டிக் டெஃபினட்டாக ஐ திங்க் வி ஷுட் மூவ் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அதே மாதிரி நீங்கள் இங்கே டெக்ஸ்டைல் மேலில் கார்மெண்ட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. டெக்ஸ்டைலில் இருக்கிறவங்க கொஞ்சம் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம். இன்ஜினியரிங் அதாவது டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், அது வெரி, அதாவது மோர் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். அது இந்த மாதிரி லோ வேல்யூ அடிஷன் இருக்காது, ஹை வேல்யூ அடிஷன் இருக்கும், பட் சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ நிறைய படிச்சுட்டு வந்துருக்குறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸு. ஐ திங்க் வி ஷுட் வென்ச்சர் இன்டு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். நம்ம டிஃபென்ஸ்க்கே நிறைய தேவை இருக்குது, எக்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் ஐ திங்க் யூ ஷுட் லுக் இன்டு இட்னு சொல்லிட்டு என்ற அனுபவத்தை சொல்கிறதுனா, எனக்கு இந்த ஆட்டோமொபைலில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ரொம்ப என்னுடைய என்ன சொல்கிறதுங்க ஹாபி.
அதனால் எப்போதுமே அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தது தான் அதனால தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் வந்து ஹார்ன், அதாவது ஹார்ன் தான் ரூட்ஸில் நம்ம ஆரம்பித்ததில் பேர் வந்தது. என்ன காரணம், நான் வந்து 8வது படிக்கிற போதே நான் காரை கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணுவேன். நான் அந்தளவுக்கு அது படிச்சுட்டு இருந்தபோது எனக்கு 12 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறீங்க, அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் எனிவேல் ட்ரையிங். ஏன்னா என்னை யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் மேபி என்ற எக்ஸ்பீரியன்ஸ் மேபி யூஸ்ஃபுல் நினைக்கிறேங்க. நான் வந்து எனக்கு அப்போல்லாம் நம்ம நாட்டில் கார் வந்து 3 கார் தான் இருக்கும். அம்பாசடர், ஃபியட்டு, ஸ்டாண்டர்ட். புக் பண்ணிங்கன்னா 10 வருஷம் ஆகும் அந்த கார் கிடைக்கிறதுக்கு. காரை வாங்கிட்டு வந்தோம்னா திருப்பி எல்லாம் பெல்ட் பண்ணி பெயிண்ட் அடித்து சீட்டு கவர் போட்டு அப்படி தான் ஓட்ட முடியும் காரை. வாங்கினது அந்த ஹார்னை வந்து ஒரு பாஷ் ஹார்னோ எந்த வெளிநாட்டுக்காரன் ஹார்னை மாட்டினா தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். இல்லைன்னா அந்த வண்டியில் வந்தது ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ஹார்ன் ஃபெயில் ஆயிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த உள்ள ஹார்னில் பாஷ் ஹார்ன் தான் வந்து டியூரபிள் ஹார்ன். அதனால் எனக்கு அப்போ நான் ஒரு 8வது படிக்கிற போதே நினச்சேன் நான் வந்து இந்த பாஷ் ஹார்ன் மாதிரி ஹார்ன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். ஸோ அதுக்காக நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு US போய் படிச்சுட்டு திருப்பி வந்து இங்கே ஆரம்பிக்கிற எண்ணத்தில் தான் வந்து ஆரம்பித்தேன். நான் ஒரு 3 வருஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், டெவலப் பண்ணிடலான்னு நினச்சிட்டு ஆரம்பித்தேன். 1970 ஆரம்பித்தேன். அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது, இன்டர்நெட் எல்லாம் கிடையாதுங்க. மெட்டீரியல் தொலைவரனா கஷ்டம். ஒரு லெட்டர் எழுதணும்னா பதில் வாரத்துக்கு 1 மாதம் ஆகும். நம்ம நாட்டில் அன்றைக்கி ரா மெட்டீரியல்லாம் குவாலிட்டி மெட்டீரியல் கிடைக்காது. அதனால் அது ட்ரையல் போட்டுட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்குது. இது வந்து அப்போ நான் நினச்சேன் இட்ஸ் கோயிங் டேக் மோர் டைம்னு சொல்லிவிட்டு அது டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு பணம் வேணும். அதனால் வேரியஸ் அதர் ப்ராடக்ட் பண்ணேங்க. டிராக்டர் ஏஜென்சி எடுத்தோம், என்ஜின் சர்வீஸ் பண்ணுறது என்னமோ பண்ணேங்க. பட் ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆன் டெவலப்மெண்ட். 12 வருஷம் ஆச்சுங்க. 1982 ஆச்சு எனக்கு வந்து என்ற எக்ஸ்பெக்டட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1982 நாங்கள் லான்ச் பண்ணது. வித்தின் 5 years we become the largest manufacturers horns in the country. அது என்னென்னா, நான் பாஷ் கம்பெனிக்கு வந்ததை எழுதினேன். எனக்கு ஒரு கொலாபரேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பதிலே எழுதலை. நான் ஒரு 2-3 தடவை எழுதினேன், பதில் எழுதலைங்க. நாங்கள் 1985 88 90 நாங்கள் வி பிகம் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர். அப்போ திருப்பி ஒரு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி நாங்கள் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர், ஸ்டில் எனக்கு ஒரு கொலாபரேஷன் வேணும்னு கேட்டாங்க. அவங்க ஒரு லெட்டர் எழுதினாங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஒரு 3 மாதம் கழித்து அவங்க போர்டு மீட்டிங்கில் வச்சுருந்தாங்க. 3 மாதம் கழித்து எனக்கு பதில் வந்தது. the Bosch board has decided not to part with the technology. அதனால் கொடுக்கறது இல்லைன்னு எனக்கு லெட்டர் எழுதிட்டாங்க, விட்டுட்டாங்க. 1992 வந்து நம்ம இந்தியாவில் வந்து நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது இந்தியாவை எக்கானமி ஓப்பன் பண்ணார். அப்போ நினச்சேன் நாம் வந்து வெளிநாட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், காம்படிஷன் எப்படி இருக்குது. 92 வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஆட்டோ மெக்கானிக்கலில் எக்ஸிபிட் பண்ண நம்ம ப்ராடக்ட்டை. அது வந்து எல்லா கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க, கம்பெனிஸ் வந்து பாஷ், ஜப்பான் எல்லா பக்கத்துலேருந்து வந்தாங்க. எல்லோரும் சாம்பிள் கேட்டாங்க. லாஸ்ட் டே கொடுத்தோம். உண்டே பாஷ் டெஸ்ட் பண்ணி போட்டு எங்களுக்கு வந்து திருப்பி பழைய கரஸ்பாண்டன்ஸ் தேடி எடுத்து ஆர் வி ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் டெக்னாலஜி கொலாபரேஷன் கேட்டாங்க. எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா திருப்பி போனோம். போய் சைன்ட் அன் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் பாஷுக்கு குளோபல் ரெக்குவயர்மெண்ட் 90+% வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம கூட கம்பீட் பண்ண முடியல. we are able to give better quality at a much lower price. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னாங்க, பேஷன், 100% டெடிகேஷன், நம்ம ஃபோக்கஸ். இது எந்த தொழிலாக இருந்தாலும் ஒன்று தான். இது நான் சும்மா ஷேர் பண்ணுறது. தொழில் டசன்ட் மேட்டர். நம்ம செய்கிற தொழிலே தெய்வம். அதை தவிர வேறு ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்ட நான் கொஞ்சம் நிறையா பார்க்குறேங்க டைவர்ஷன். அவங்க வந்து செல்ஃபோனு வேண்டாதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசில் அவங்களோட ஃபோக்கஸ் கெடுது. இது வந்து ஃப்யூச்சர் எஃபெக்ட் பண்ணும். நம்ம இந்தியா குரோ ஆக போகுது, நோ டவுட், இந்தியா இஸ் குரோயிங். ஆனால் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொறுத்தான் குரோ ஆக போகுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிறாங்க, மியூசிக்கை போட்டு வாக்கிங் போனால் மியூசிக்கு எது போனால் போட்டுட்டு மொபைல் ஃபோனு, இன்டர்நெட்டு, இதிலே பாதி நேரத்தை போக்கடிக்கிறாங்க.
இதை வந்து நம்ம நீங்கள் பெரியவங்க இருக்கிறீங்க, சில்ட்ரன் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நம்ம அதை பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும் ஒன்று. அதனால் நம்ம கவனம் செலுத்துறது யங்ஸ்டரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது. நம்ம தொழில் பண்ணுறோம், தொழிலில் இன்வால்வ் பண்ணணும் சின்ன வயசுலேயே. அவங்க பாட்டுக்கு படிக்கிறாங்க, நம்ம பாட்டு நம்ம தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறது, அது பெரிய தவறு. சின்ன வயசில் அவங்க உள்ளே கொண்டு வந்து லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டூயிங். டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கணும். எப்படி எல்லாரும் தொழில் பண்ணுறவங்க எல்லாம் வந்து ஃபெயிலாக முன்னாடி வந்திருக்கவே முடியாது. எனி ஃபெயிலியர்ஸை பார்த்து நம்ம வந்திருப்போம். அதை ஷேர் பண்ணணும் சில்ட்ரனுக்கு. அது இல்லாமல் விட்டோன்னா அவங்க ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து சில்ட்ரனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம தொழில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நம்ம டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ தட் தே நோ த வேல்யூ. இப்போ அதனால் வேல்யூ இல்லாமல் என்ன, நம்ம எல்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டெவலப் பண்ணி செகண்ட் ஜென்ரேஷன் ஹை எஜுகேஷனுக்கு அனுப்பிச்சு சம்மந்தமே இல்லாமல் தொழிலை பற்றி தெரியாது, பணம் மட்டும் தெரியும், வந்து கம்ப்ளீட் தி டெஸ்ட்ராய் தட் ஹோல் திங் வாட் எவர் இஸ் டெவலப்ட். ஐ சி மெனி சச் ஆக்சிடென்ட். அது யார் காரணம்னு நம்ம தான் காரணம். அதனால் நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம சொல்ல பார்த்து ஹெல்த். எல்லாம் தொழிலில் இருக்கிறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறோமா, நம்ம ஃபுட்டு ஹேபிட் என்ன, அதை வந்து கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறோம். நம்ம ஐயா ஆரம்பித்த 1978. வர்றவங்களை பார்த்தா என்ன தெரியுதுனாங்க, கெடுத்து அவங்களே தான் கெடுத்துட்டு வர்றாங்க. உடம்பை கெடுத்தது வெளியெல்லாம் இல்லை, அவங்களே தான் கெடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம பெரியவங்க குழந்தைகள் நம்ம நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து ஃபண்டமெண்டல். அப்போ தான் நாடு முன்னேறும். நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லவங்க முதல்ல ஹெல்த்து நல்லா இருக்கணும், அப்புறம் நல்ல எண்ணம். நம்ம தொழில் பண்ணுறோம், தொழில் பண்ணுறது பணத்துக்காக தொழில் பண்ண போகக்கூடாது. அது என்னைக்கு அதை விடுறோமோ அன்னைக்கு தான் வந்து we will succeed. பணத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம்னாங்க அதுக்கு எண்டே கிடையாது. ஸோ பணம் should be a byproduct. சாமி சச்சிதானந்தா அவங்களோட பிரின்சிபல் என்னென்னா, the purpose of human life is to serve without expecting anything in return. இதுதான் அவங்களோட பாலிசி. இது வந்து நான் சாமிஜி கூட ரொம்ப கூட இருந்திருக்கிறேன். சாமிஜி கிட்ட நான் கேட்டேன், நான் சுவாமி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது வந்து சேவை பண்ணணும், நான் இப்போ தொழில் பண்ணுறேன், அது எப்படி நான் சேவைன்னு சொல்கிறது, நான் வந்து அது பணம் சம்பாதிக்கிறது தான் பண்ணுறேன் அப்படிங்கிற போது சாமிஜி உட்கார வச்சு என்கிட்ட ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் என்னை கேள்வி கேட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் ஆச்சு. உட்கார வச்சு, ஆமாம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டாங்க. அன்னைக்கு ஒரு 1000 பேர் வேலை செஞ்சுருப்பான்னு வைங்க. 1000 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்குறீங்க, அந்த குடும்பத்தில் உங்களால் சின்ன பலனாவது இருந்தால் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். சரி உங்களுக்கு எவ்வளோ பேர் சப்ளையர் இருக்கிறாங்க, அது ஒரு 200 கம்பெனி இருக்குன்னு வைங்க, அவங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவளுக்கு வந்து நீங்கள் தொழில் பண்ணால அவளுக்கு ஒரு பெனிஃபிட் உண்டா இல்லையா, வாழ்க்கை நடக்குதா இல்லையான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு. அப்போ நீங்கள் சரி டிஸ்ட்ரிபியூஷன், எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, டீலர்ஸு, ஸ்டாக்கிஸ்ட்டு இப்படி போனீங்கன்னா பலாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறதுனால இவ்வளோ 1000 பேருக்கு பெனிஃபிட் வந்ததா இல்லையா அவங்க. ஆமான்னு. சரி கடைசியில் உங்கள் ப்ராடக்ட் எங்கே போகுது, ஒரு கஸ்டமருக்கு போகுது, அவங்க எதுக்கு போகுது, இட் ஹஸ் சர்வ் இட்ஸ் பர்பஸ். அவங்க ஒரு தேவைக்காக வாங்குறாங்க. அதனால் உங்கள் தொழில் வந்து தேவை, அந்த ப்ராஃபிட் வந்து பை ப்ராடக்ட். இதை மனசில் வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப சொல்லி உள்ளே போயிடுச்சு. என்னைக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சனோ, நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு தொழில் அப்படிங்கிறாங்க. 0 ஸ்ட்ரெஸ். நீங்கள் பணத்தை டார்கெட் வச்சுட்டு போனால் தான் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அதனால் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்த நேரம் ஆகி போச்சுங்க. அதனால் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு சொல்ல சொல்லி கேட்டுக்கொள்கிறேங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வணக்கங்க. தேங்க்யூ.